எல்லோருக்கும் நமஸ்காரம். மாதா பிதா குரு தெய்வங்கள் திருவடிகளை போற்றி. ஸ்ரீ காஞ்சி மகா பிரிவார் திருவடிகளை போற்றி. புறம் கூறி பொய்த்து உயிர் வாழ்தலிர் சாதல் அறம் கூறும் ஆக்கம் தரும். புறம் கூறி பொய்யாக நடந்து உயிர் வாழ்வதை விட அவ்வாறு செய்யாமல் வறுமையுற்று இறந்து விடுதல் அறநூல்கள் சொல்லும் ஆக்கத்தை தரும். வள்ளுவர் பெருமானின் அறநெறிகளை பின்பற்றி வாழ்க்கையில் நாம் முன்னேறுவோம். காஞ்சி மகா பெரியவா அருளிய தெய்வத்தின் குரல். இப்படி நான் சொல்கிற க்ஷண காலம் நமக்கு எல்லாம் புரிந்து விட்டது போல் தெரிகிறது. இந்த ஒரு க்ஷணத்தில் எப்படி இருக்கிறோமோ அப்படியே எப்போதும் இருந்தால் துக்கம் இல்லை. ஆனால் அடுத்த க்ஷணமே நமக்கு இந்த சத்தியமான பார்வை போய்விடுகிறது. நாம் பலவிதமான பொய்களாலேயே கஷ்டங்களுக்கு உள்ளாகிறோம். பொய்யினால் பெறும் ஆனந்தமும் விரைவில் பொய்யாகிவிடும். உண்மையில் எப்போதும் ஆனந்தமாக இருப்பதற்கு எப்போதும் உண்மையாக இருக்கிறவனை பிடித்து கொண்டிருக்க வேண்டும். உண்மையாக இருக்கிறவன் சுவாமி ஒருத்தன்தான். ஆசாமிகளாகிய நாம் அந்த சாமியைத்தான் பற்றி கொள்ள வேண்டும். கண்டம் கண்டமாக நாம் இருக்கிறோம். கண்டம் கண்டமாக இருப்பதெல்லாம் முடிவில் அகண்டத்தோடு ஒன்றுபடும் போது அகண்டமாக ஆகி நிரந்தர ஆனந்தம் ஆகிவிடுகிறது. அகண்டமாக இருப்பவன் ஒருவன்தான் இருப்பு. கண்டமாக இருப்பது வெறும் நினைவுதான். நினைவு, கனவு எல்லாம் சாஸ்வத உண்மை அல்ல. அகண்டமாக இருக்கிற பரமாத்மாவை கண்டம் கண்டமாக உருவமும் குணமும் உள்ளவனாக தியானம் பண்ணி தினந்தோறும் தியானம் செய்ய வேண்டும். தியானம் பண்ணி கடைசி நிலையாக நிர்குண தியானம் செய்ய ஆரம்பித்தால் சண்டை பூசல் ஒன்றுமே வராது. துக்கம் பயம் எதுவுமே இருக்காது. பரம சாந்திதான் இருக்கும். இதுதான் ஸ்ரீ சங்கர பகவத் பாதர்கள் உபனிஷத் மரத்திலிருந்து நமக்கு பறித்து கொடுத்த பழம். உபனிஷத மரத்திலிருந்து நமக்கு பறித்து கொடுத்த பழம். இந்த பழுத்த நிலையை அடைவதற்கு முன் மொட்டாக, பூவாக, பிஞ்சாக, காயாக இருந்துதான் முதிர வேண்டும். பழுக்கும் நிலை வரைக்கும் பொறுமையாகத்தான் இருக்க வேண்டும். மீண்டும் நாளை சந்திப்போம். ஜெய்ஹிந்த், வந்தே மாதரம், பாரத் மாதா கி ஜெய்.